இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 34 சங்கீதம் 19 பல ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் உள்ள நெடுஞ்சாலை ஒன்றில் ஒருவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அது ஒரு அதிக விலையுள்ள காராக இருந்ததால் பல சௌகரியங்களுடன் காரை செலுத்துவதில் அந்த பணக்காரருக்கு கொஞ்சம் பெருமையும் இருந்தது. இந்நிலையில் நெடுஞ்சாலையின் ஆள் நடமாட்டம் குறைந்த ஒரு இடத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த கார் திடீரென்று ஆஃப் ஆனது. காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு பெட்ரோல் அளவு, பேட்டரி சார்ஜ், ரேடியேட்டரில் தண்ணீர் என எல்லாவற்றையும் சரிபார்த்தார் அந்த பணக்காரர். எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. தனிமையில் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு மகிழ விரும்பியவருக்கு இப்போது கடும் கோபம் வந்தது. எவ்வளவு முயன்றும் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. முடிவில் தனது தலையெழுத்து என்று நினைத்து கொண்டு சாலையில் செல்லும் மற்ற கார்காரர்களிடம் உதவி கேட்கும் முயற்சியில் இறங்கினார். அந்த வழியாக சென்ற பல கார்களும் நிறுத்தாமல் சென்ற போது ஒரு பழைய காரில் சென்ற முதியவர் காரை நிறுத்தி இறங்கினார். உதவி கேட்டவரிடம் என்ன பிரச்சனை என்று விசாரித்தார். தனது பரிதாப நிலையை கூறி தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இதில் இறக்கப்பட்ட அந்த முதியவர், நான் ஒருமுறை உங்கள் காரை சோதித்து பார்க்கட்டுமா என்றார். ஏற்கனவே மனம் வெறுத்த நிலையில் இருந்த உதவி கேட்டவர் முதியவரின் ஆசையை ஏன் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒத்துக்கொண்டார். நின்று போன காரின் முன்பாகத்தை திறந்த முதியவர் என்னத்தையோ உள்ளே நோண்டினார். பிறகு இப்போது ஸ்டார்ட் செய்து பாருங்க என்றார். எப்படியும் ஸ்டார்ட் ஆக போவதில்லை என்ற நம்பிக்கையில் அதை மனதில்லாமல் ஸ்டார்ட் செய்த ஓட்டுநருக்கு ஒரே ஆச்சரியம். அத்தனை நேரம் பாடுபடுத்திய தனது கார் உடனே ஸ்டார்ட் ஆனது. முதியவருக்கு நன்றி கூறிவிட்டு, உங்களுக்கு எப்படி இந்த காரில் இருந்த பிரச்சனை குறித்து தெரிந்தது என்று கேட்டார். அதற்கு அவர், என் பெயர்தான் கால் பென்ஸ், நான் தான் நீங்கள் வைத்துள்ள இந்த கார் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் உரிமையாளர். மேலும் இந்த காரை வடிவமைத்ததும் நான் தான். இந்த காரில் எங்கே என்ன பிரச்சனை ஏற்படும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறி ஒரு பாய் கூறிவிட்டு முதியவர் இடத்தை காலி செய்தார். ஆச்சரியத்தில் நின்ற அந்த பணக்காரருக்கு மேற்கொண்டு கூற வார்த்தைகள் எதுவுமே இருக்கவில்லை. அந்த கார் நிறுவனத்தின் உரிமையாளர் கார்களை உருவாக்குவது போல நம் தேவனும் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சாதாரண ஒரு காரில் என்ன பிரச்சனை இருக்கும் என்பதை ஒரு மனிதனால் நிதானிக்க முடியும் என்றால், நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் நமக்கு இருக்கும் தேவைகளை அறிந்து கொள்ள முடியாதா என்ன? ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் தேவன் நம்முடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர். இன்று உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கடினமாய் தோன்றுகின்ற உங்கள் பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள். வேதாகமத்தில் மோசேயின் தாய் யோகபேத் தன் முழு நம்பிக்கையையும் தேவன் மேல் வைத்துவிட்டாள். உயிர் தப்பும்படி நதியின் நாணலுக்குள் விடப்பட்ட குழந்தையின் தாயே வளர்க்கும்படியாக ஏற்பாடு செய்த தேவன் அக்குழந்தையை அவளிடமே திருப்பி தந்தது மட்டுமன்றி அதை வளர்ப்பதற்கு தேவையான பண தேவைகளையும் ராஜ அரண்மனையிலிருந்து கிடைக்கும்படி தேவன் செய்தார். ஆம், தேவனுக்கு எந்த பிரச்சனையும் ஒரு பொருட்டே அல்ல. இன்று உங்கள் முன் கடினமாக தோன்றுகிற பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனைகளை விட உங்கள் கூடவே இருக்கும், உங்களுக்காக உங்களுடன் நிற்கும் தேவன் பெரியவர். ஆம் பிரியமானவர்களே, பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளும்படிக்கு உலகம் நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் அது போன்ற சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருபையை நாட வேண்டும். அவருடைய செட்டைகளில் தஞ்சம் புக வேண்டும். போராட்டங்களை நாம் தனித்து மேற்கொள்வதில்லை, என்னோடு தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு முன்னேற வேண்டும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதை தேவன் மாற்றும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அப்போது அவர் அந்த சிறையிருப்பை மாற்றி நிச்சயமாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பில் பரலோக பிதாவே. அப்பா, இன்று ஒவ்வொருடைய கண்களுக்கு முன்னால் நிற்கிற அந்த பிரச்சனைகளிலே கர்த்தாவே, என் தேவனீர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக ராஜா. உம்முடைய விசுவாச பிள்ளைகள் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் அந்த பிரச்சனைகளில் விடுதலை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனீர் விடுதலையை கொடுக்கிறவர் தகப்பனே. உண்மையிலே விசுவாசத்தை வைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.